சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praises to God, Almighty God, the Father who sit in the throne. எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மும்முறை எல்லாரும் சொல்லுவோமா? பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாரும் மூன்று தரம் ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணும்படி எல்லாரும் மூன்று தரம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புகிறேன். Let me turn to God's word. ஆதியாகமம் 12:2 சொல்லுகிறது, Genesis 12:2 says, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். God gave promise to Abraham. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You shall be a blessing. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You shall be a blessing. நீ எப்படி இருப்பாய்? How will you be? ஆசீர்வாதமாக இருப்பாய். You will be a blessing. நீ எப்படி இருப்பாய்? How you will be? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். You will be a blessing for others. அதனால ஆண்டவர் சொன்னார், பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். That is why God said all the generation in the earth will be blessed through you. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You shall be a blessing. நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். You will be a blessing for others. தேவன் வாக்கு கொடுத்தால் அது நிச்சயமாய் நிறைவேறும். ஏசாயா 38:15 என்ன சொல்லுகிறது? Isaiah 38:15 what it says. அதை வாசிக்க கேட்போம். Let us read that. தேவன் வாக்கு பண்ணுவாரானால் அதை நிறைவேற்றுவார் என்பது அங்கு எழுதி இருக்கிறது. It is written, if God gives a promise, that will be fulfilled. நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். But what can I say? He has spoken to me, he himself has done this. ஆண்டவர் எனக்கு வாக்கு அருளினார், God has given me the promise, அந்த பிரகாரமே செய்தார். accordingly he fulfilled. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற இந்த வாக்குத்தத்தத்தை வாக்கு கொடுக்கிறவர் அந்த பிரகாரமாகவே செய்வார். You shall be a blessing, that kind of promise he has given, he will do the same way. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. let not your heart be troubled. முதலாவது, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வருடம் முழுவதும் நமக்கு அப்படியே நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் நினைத்து நம்மை நியாயம் விசாரித்து, இவனுக்கு அப்படி கிடைச்சிருக்கான்னு பார்த்து கொண்டு போக நாம் என்ன செய்ய வேண்டும்? For us that God is going to fulfill this promise a whole year, but every day to check whether this person has got or not, what we need to do. 1 ராஜாக்கள் 8:59-60 வாசிக்க கேட்போம். 1 King chapter 8:59. 1 ராஜாக்கள் 8:59-60. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை, வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாக, பூமியின் ஜனங்கள் எல்லாரும் அறியும்படியாக அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும், சாலமோன் சொல்றாரு, என்னுடைய அடியானுடைய, அதாவது சாலமோன் தன்னை கூறுகிறார், என்னுடைய நியாயத்தையும், தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும், தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கா, நியாயமா எல்லாம் நடக்குதா அப்படின்றதையும், அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய், ஆண்டவர் எப்படி விசாரிக்கணுமா, அந்தந்த நாளைக்கு நடக்கும் காரியத்துக்கு தக்கமாய், ஒவ்வொரு நாள் ஒன்னொன்னு மாறி மாறி வரும் இல்லையா காலங்கள், அப்ப அந்தந்த நாளுக்கு தக்கதாய் காரியத்துக்கு தக்கதாக ஆண்டவர் ராஜாவையும் மற்றும் ஜனத்தையும் விசாரிப்பதற்கும், நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள், அவர் ஜெபம் பண்ணிட்டு சொல்றார், இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக, நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே என்னுடைய இந்த ஜெபம் நின்னுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். And may these words of mine which I have prayed before the Lord be near to the Lord our God day and night, that he may uphold the cause of his servant, the cause of his people Israel, according to each day's need. சாலமோனுடைய ஞானம் என்ன? What is the wisdom of Solomon? 59 வசனம் பாருங்க. Verse 59 says, கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியணுன்றதுக்காக ஒன்று செய்யும் ஆண்டவரே, தினம் என்னை விசாரிக்கணும். நல்லா சாலமோன் இருக்கிறாரா, அதுபோல ஜனங்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு இன்னைக்கு சாலமோன் செய்த இந்த ஜெபத்தின்படி நான் ஒவ்வொரு நாளும் பதில் செஞ்சுக்கிட்டே இருக்கேனான்னு சொல்லி
தேவனே நீர் செய்யும்படி எங்கள் ஜெபம் உம் சமூகத்தில் 24 மணி நேரமும் இரவும் பகலும் நின்று கொண்டே இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினார். Do one thing, Lord, the let may know that Lord is a God, nothing, nobody else, so that you can bless each day, so the world may know this. இந்த ஆசீர்வாதத்தை சாலமோன் ஜனங்களுக்கு சொன்னார். Solomon told this blessing to people. அப்படியானால் ஒன்றை நன்றா கவனிங்க. Understand one thing clearly. இதை எதினால் அப்படி நிலைநிறுத்தி வாய்க்க பண்ணி சந்தோஷமாய் இஸ்ரவேலரில் எல்லோரும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் கீழ் திராட்சை செடியின் கீழ் மனரம்யமாய் இருந்தார்கள். By what Israel people was happy under the fig tree, under the vineyard. இந்த ஜெபத்துக்கு முன்பதாக எண்ணிக்கை கடங்காத பலிகளை சாலமோனும் ஜனங்களும் செலுத்தினார்கள் ஆலய பிரதிஷ்டையிலே. Before the prayer, the number of the sacrifice was done during the temple dedication. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 King chapter 8 verse 5 says. அதை படிக்க கேட்போமே. ராஜாவாகிய சாலமோனும் அவனுடைய கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கைக்கும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் எண்ணிக்கைக்கும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டாங்க. இதுதான் காரணம் பாருங்க. அந்த ஜெபம் என்னைக்கு ஆண்டவருக்கு முன்பதா அப்படியே நின்னுகிட்டே இருந்து பதில் தாங்க சாலமோனை விசாரிங்க, சாலமோனுடைய ஜனத்தை விசாரிங்கன்னு சொல்லி நின்னுகிட்டே இருக்கத்தக்கதா என்ன நடந்ததுன்னா முதல்ல பலி செலுத்தினார்கள். What happened to say or answer him? What made this to happen? Because the sheep and cattle was a sacrifice. எவ்வளவு பலி செலுத்தினாங்க சொல்லுங்க பாக்கலாம். How many sacrifices they gave? Tell me. எண்ணிக்கைக்கும் கணக்குக்கும் அடங்காதது. சரி, இதுக்கு முடிஞ்ச பிறகு, இந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு எவ்வளவு செலுத்துறார் பாருங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். 1 King 8 verse 63. சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 22000 மாடுகளையும் 22000 மாடுகளை அப்புறம் 120,000 ஆடுகளையும் பலியிட்டார். 120,000 ஆடுகளையும் பலியிட்டார். பாருங்க, இந்த ஜெபத்தை பெர்மனண்டா ஆண்டவர் சமூகத்துல நிலைநிறுத்த முன்பும் பலிகள் பின்பும் பலிகள், பிரதிஷ்டைக்கான பலிகள் பின்பு விசேஷ விதமா இந்த ஜெபத்தை என்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நிறுத்துவதற்காக சமாதான பலி. ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் எந்த ஒரு கசப்பே கிடையாது, எனக்கும் உமக்கு நடுவே எந்த ஒரு சண்டை சச்சரவே இல்லை, எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லை. அதனால 120,000 ஆடுகள் பலியிட்டார். To keep the prayer forever, before the dedication he sacrificed, and after the dedication also he did the sacrifice. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? What we are going to do? ஆண்டவரே, Lord, நீ ஆசீர்வாதமாய் இருப்பீர்னு இந்த ஆண்டு எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டீர். You have given promise that he shall be a blessing. எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தம் For us and our children this promise. தனித்தனியா கிடைச்சிருச்சு. For individually we receive. இந்த வாக்குத்தத்தத்தை This promise வருஷம் முழுசும் நடக்குதான்னு நீர் கண் திறந்து பார்த்து கொண்டே இருந்து எங்களை விசாரித்து கொண்டே இருப்பதற்கு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திர பலி சொல்லுகிறோம் என்று உங்களால் இயன்ற அளவு ஸ்தோத்திர பலி சொல்லுங்க. Keep your eyes open so that we receive these blessings and give this offering every day to God. இதுதான் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. This is the thanks offering for the bull of your lip day. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கவலை பயம் என்று வந்தால் உட்கார்ந்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று எங்களுக்கு இந்த ஆண்டு நீர் கொடுத்தீர வாக்கு அது நிறைவேற ஸ்தோத்திர பலி சொல்லுகிறேன் என்று ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க. In case if you get the fear in your life, you said that God, you told that you shall be a blessing. For that fulfillment I am giving the thanks offering. கர்த்தர் கொடுத்த வாக்கின்படியே அவர் செய்வார். He will do the way that he promised to us. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். He will fulfill the promise. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You shall be a blessing. கைவிதி சொல்லுங்க, ஹalleluya, Hallelujah, ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, ஆபிரகாமை கர்த்தர் மிகவுமாய் ஆசீர்வதித்தார். Lord bless Abraham so much. வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், if you look into the Bible, ஒரு இடத்திலே எழுதி இருக்கிறது, it is written in one place. அழகாக எலியேசர் சொல்லுகிறார், Eliezer says beautifully, எங்களுக்கு என்னுடைய எஜமான் மிகவும் தேவன் எங்களுடைய எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed our master so much. மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். He has blessed so much. அவருக்கு வெள்ளியை கொடுத்திருக்கிறார், பொன்னை கொடுத்திருக்கிறார், ஆடுகளை கொடுத்திருக்கிறார், வேலைக்காரர் கொடுத்திருக்கிறார், வேலைக்காரிகளை கொடுத்திருக்கிறார், ஒட்டகங்களையும் கூட கொடுத்திருக்கிறார், கழுதைகளை கொடுத்திருக்கிறார் என்று அழகா எலியேசர் சொல்லுகின்றார். Eliezer says he has given the silver, he has given the gold, he has given the sheep, cattle,
camels, everything God has given to him. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, நன்றாக நீங்க கவனித்து பாருங்க. listen carefully. உங்களுக்கு ஆண்டவர் அப்படியே செய்வார். God will do the same way to you. ஆனால் உடனே ஆண்டவர் செய்யல. But immediately he did not do. ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்க போறப்ப தான் அத சொல்றாரு. When he went to find the bride for Isaac, he says, எதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? what are the things God has given? இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. He has done this much. இவ்வளவு செய்திருக்கிறாரு. He has done this. கர்த்தர் என் எஜமானனை கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்னாரு. ஆசீர்வாதமா மட்டும் இல்ல, சொன்னதுக்கு மேல மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா, ஆண்டவர் சொன்னதுக்கு அதிகமா என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed him more than what he has promised. He has blessed my master so much. மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். Blessed him so much. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, மிகவும் ஆசீர்வதிப்பார். he will bless so much. மிகவும் ஆசீர்வதிப்பார். he will bless so much. அந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கு முன்பதாக ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே ஒரு கால தாமதம் இருந்தது. Before receiving that blessing, there is a delay in Abraham's life. எதற்காக அந்த கால தாமதம் இருந்தது? Why did he get that delay? வேதம் சொல்லுகிறது, Bible says, யோசுவா 24 அதிகாரம் 2 வசனம். Joshua 24 verse 2. அது என்ன சொல்லுகிறது? What does it says? ஆபிரகாமினுடைய தகப்பனார் முதற்கொண்டு வேறு தேவர்களை சேவித்து வந்தார்கள். படிக்க கேட்கலாம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தோராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். இதனால ஒரு சாபம் அவர்களுடைய எல்லையில் இருந்தது. They worshipped other gods. Because of that, there is a curse in their border. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, இந்த சாபம் நீங்குவதற்கு ஆசீர்வாதம் சொல்லப்பட்ட உடனே அந்த சாபம் அப்படியே பனி போல மறைந்து இல்லாமல் அப்படியே முற்றிலுமாய் போயிற்று. When the blessing was told, entire curse melted like a snow and disappeared. ஆனால் ஒரு நாளிலே நடக்கவில்லை. But did not happen in a single day. பிள்ளை செல்வம் அவருக்கு வருவதற்கு தாமதம் ஏற்பட்டது. There was a delay for him to have a child. பெரிய ஒரு தாமதம் இருந்தது. It's a long delay. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, இந்த வாக்குத்தத்தம் கிரியை செய்வது முதலாவது உங்கள் குடும்ப சாபத்தை உலைக்கிறது, வேறறுக்கிறது. For the blessing to come, that cuts all your family curse. உங்களுடைய குடும்ப சாபத்தை எல்லாம் வேறறுக்கும் பாருங்க. This will root all the curse of your family. அது இல்லாமல் போக பண்ணுகிறது. That will make sure that disappears. அதுக்கு எடுக்கிற நேரத்தை நீங்க கவலைப்படாதீங்க. Don't worry about the time it takes. நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. Definitely there is a end. கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஆபிரகாம் பிள்ளை எதிர்பார்த்திருந்தார். Abraham was expecting a child. அழகாய் தேவன் கொடுத்தார். Beautifully God has told. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. let not your heart be troubled. மிகுதியாக தேவன் அவரை ஆசீர்வதித்தார். God blessed him so much. தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது, when God blesses, இந்த ஆசீர்வாதத்திற்கு உடன் சுதந்திரராக யாரையெல்லாம் பார்க்கிறார்? God when bless, who is the co-heir for this blessing? வேதாகமத்திலே வாசியுங்கள். Let us read the Bible. எபிரேயர் 11:9 நாம் படிக்க கேட்போம். Hebrew 11:9 let us read. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராக யாரெல்லாம் இருக்கிறார்கள் அதை பார்க்கலாம். You shall be a blessing. Who are the co-heir for this? விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏசாவோடும் நாங்க போடல பாருங்க, யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. It is written Isaac was with Jacob, not with Esau. He lived in the tent. இப்ப கவனிங்க. Listen now.
ஆபிரகாமோடு உடன் சுதந்திரர் யார் யார்? Who is the co-heir of Abraham? ஆபிரகாமும் அவருடைய மனைவியும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். Abraham and his wife are same flesh. ஆகவே தேவன் விசேஷமாய் ஒரு நாள் வந்து அவர்களை ஆசீர்வதித்து குமாரனை கொடுத்தார். That is why God came one day, blessed them, gave a child. விசேஷ விதமாக சாராளுக்கு அழகாய் பிள்ளையை கொடுக்கும் முன்பதாக ஆசீர்வதித்தார். Especially before he gave a child to Sarah, he blessed them. ஆனா உடன் சுதந்திரர் யார் யாரு? But who is the co-heir? ஈசாக்கு, Isaac, மற்றும் யாக்கோபு. then Jacob. அப்ப நீங்க கவனிங்க. Listen then. ஏசா எங்க போனார்? Where did Esau go? ஏசா எங்கே போனார்? Where did Esau go? அதத்தான் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். That is what I want to mention here. நீங்கள் பெறுகிற வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரர் கூட யார் யாருக்கெல்லாம் கிடைக்கிறது அப்படினு சொன்னா, the promise what you gave, who are the other people get? உங்க வீட்ல இருந்து வராம இருக்கலாம். Maybe they are not coming from your home. ஆனால் தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் அட்டாச் ஆயிருது. But whoever fear God, this promise get attached. 10 வயதுக்கு உட்பட்ட சிறு பிள்ளைகள் இருக்காங்கல்ல, The children below 10 years old, அவங்களுக்கு இத நீங்க எழுதி கொடுங்க. you can write and give it to them. அழகா ஒரு அட்டையில அழகா வெட்டி அதுல நீ ஆசீர்வாதமா இருப்பாய்னு ஒரு கிரீடத்தை மாட்டி விடுங்க. Beautifully you write in a cardboard and put as a crown. முதிர் வயது உள்ளவர்களுக்கு இதை ஒரு பிரசன்ட் பண்ணுங்க. You give a present for the elderly people. உடன் சுதந்திரர், The co-heir. உடன் சுதந்திரரா இந்த சொத்து யாருக்கும் கூட உடையது அப்படின்னு சொன்னா ஈசாக்குக்கு உடையது, யாக்கோபுக்கு உடையது. This inheritance belongs to whom? It means Isaac and Jacob. அப்ப நீங்க உங்களுடைய பிள்ளைகளை ஒருவேளை வளர்க்கிறதுல சரியாய் வளங்க. The way you may help your children to grow, you need to be perfect. கொஞ்சம் கடிந்து சொல்லும்போது கசப்பா இருக்கும். When you rebuke them, it will be a bitter. கொஞ்சம் நீங்க அதை தாண்டி கொள்ளுங்க. You can bear that. நீங்க அவங்களை ஆலோசனை சொல்லி நடத்துங்க. You lead them with your counsel. ஆண்டவர் விட்டு தூரமா மட்டும் போகாம பாத்துக்கிடுங்க. Make sure they don't go away from the Lord. ஆண்டவர்ட்ட கெஞ்சுங்க. You beg the Lord. இவன் எத்தனை இருந்தா கூட பரவாயில்ல ஆண்டவரே, யாக்கோபா இருக்கட்டும் ஆண்டவரே. Even though he is bad, it's okay Lord, but let him be a Jacob. ஏமாத்துக்காரனா இருந்தா கூட பரவாயில்ல. Even though he is a deceiving, it is ரட்சித்து okay. விடும். You save him. யாக்கோபு போல வையும். Like keep him like Jacob. ஈசாக்கு போல வையும். Keep him like Isaac. அப்பொழுது உடன் சுதந்திரராய் மாறிவிடுவார்கள். Then they will change like co-heirs. உடன் சுதந்திரராய் மாறிவிடுவார்கள். They will become a co-heirs. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Definitely the Lord will bless. யாருக்கெல்லாம் இந்த சொத்து உடையது? This inheritance belongs to whom? யாருக்கெல்லாம் இந்த சொத்து உடையது? Who are the people belongs to this inheritance? வேதவசனம் சொல்லுகிறது, The Bible says, ஆபிரகாமுக்கு வந்த அந்த வாக்குத்தத்தம், the promise which came to Abraham, தேசம் உன்னுடையது என்ற வாக்குத்தத்தம், nation belongs to you, that a promise. அது யாருக்கெல்லாம் வந்தது? It belongs to whom? ஈசாக்குக்கு, To Isaac. அதோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது யாக்கோபுக்கு. Along with that, the God's word says Jacob. ஆகவே உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பாடுங்க. பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், நீ இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், ஆமென். சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன்.
நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லைகளா நிரப்பிடுவேன். உங்கள் உடன் சுதந்திரருக்கும் இந்த வாக்குத்தத்தம் உண்டு. This promised for your co-heir also. ஏசாவை போல யாரும் ஓடாதபடிக்கு காத்திருந்து ஜெபம் பண்ணி அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். You need to wait and pray and save them so that they won't go like Esau. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தால்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ரூத் 2:4. அப்பொழுது போவாஸ் அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து பெத்லெகேமில் இருந்து வந்து ஊர்ல இருந்து அவர் வர்றார் வயலுக்கு வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக போவாஸ்னு எல்லா வேலைக்காரரும் சொன்னாங்க. Boaz arrived from Bethlehem and greeted the harvesters. The Lord be with you. The Lord bless you, they answered. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, ஒன்று கவனிங்க. listen one thing. இவர் மனதார மற்றவங்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியுது? How he is able to bless others from the heart? நல்ல வயல் இருக்கு, Is a good field is there. நல்ல வயல் விளைஞ்சிருக்கு, Nicely the harvest is there. நிறைய விளைஞ்சி களஞ்சியத்துல சேர்க்கப்பட்டுட்டு இருக்கு. So much was harvested and was in the barn. போவாஸ் இப்படி ஆசீர்வதிக்கப்படாம இருப்பாரானா, If Boaz is not been blessed like this, வேலைக்காரர் இருக்க மாட்டாங்க. no servant will be there. ஒருவேளை அப்படியே வேலைக்காரர் இருந்து இவர் கடனோடு பிரச்சனையோடு நின்றுகிட்டு கர்த்தர் உங்களோட இருப்பாரான்னு சொன்னா, ஐயா உங்க கூட இருக்கிற மாதிரி எங்க கூட வேண்டாம் ஐயா அப்படின்றுவாங்க. Even if they have the servant, if he has the debts, if they say the Lord be with you, then they will say no, I don't want the Lord be with you. உங்க கூட ஆண்டவர் இருக்கிற மாதிரி எங்க கூட வேண்டாம் ஐயா, we don't want the way that God is with you என்று சொல்லுவார்கள். They will answer like that. முத நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டாதான் First, when you are blessed, மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். you can be a blessing for others. தூத்துக்குடியிலே பிரபாகர் பெனடிக்ட் என்கிற என்னுடைய உறவினர் ஒருவர் இருக்கிறார். In Thuthukudi, my relative Prabhakaran Benedict is there. அவர் ஒரு இன்ஜினியர். He is an engineer. அவருடைய தகப்பனார் ஒரு மிகவுமாய் ஒரு நல்ல நிலையில் இருந்து அவர் அதன் பின்பதாக ஓய்வு பெற்று அதன் பின்பதாக எல்லா ஊர்களிற்கும் அவரை கூப்பிடுவார்கள். His father was in good status, then he got retired. They will invite him for many places. தூத்துக்குடி சுற்றிலும் எல்லா ஊர்களுக்கும் கூப்பிடுவாங்க. Around Thuthukudi, they will invite for many places. தூத்துக்குடியில இங்க அங்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. Thuthukudi here and there they will invite him. என்னத்துக்குன்னா, for what? கல்யாண வீட்ல பெண்ணை மாப்பிள்ளை வாழ்த்துறதுக்கு. To bless in the marriage ceremony, to bless the bride and groom. இந்த மாப்பிள்ளை பொண்ணு நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்காகவே இவர் நல்லா அழகா இவர் குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுனால இவரை கூப்பிடுவாங்க. Just to say this bride and groom will live well because he is blessed, they will call him. கல்யாண நல்ல ஏராளமா நடைபெறுகிற நாட்கள ஒரே நாள்ல 5-6 கல்யாண வீட்ல பேசிடுவார். In the same time when there is a lot of marriages there, in the same day he will speak in 5 marriages. இந்த மாப்பிள்ளை பெண்ணை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லுவார். Let God bless this bride and groom. இது போதும்யா அப்படின்பாங்க. This is enough, they say. அந்த கணவனும் மனைவி நல்லா வாழ்வாங்க The பாத்தீங்க. husband and wife will live well, you see. இவர் ஆசீர்வதிச்சா நல்லா வாழ்றாங்க. If he blesses, they live well. அவருடைய வாழ்க்கையிலே 300 கல்யாணத்துக்கு அதிகமா போய் பெண் மாப்பிள்ளை வாழ்த்து இருக்கிறாரா. In his life he has greeted more than 300 couples. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, எவ்வளவு ஒரு பாக்கியம். what a great blessing. நீங்க நல்லா இருந்தாதான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். When you are well, then you can be a blessing for others. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். You shall be a blessing. முதல்ல நீ ஆசீர்வாதமா இருப்பாய். First you shall be a blessing. பின்பு மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பாய். Then you shall be a blessing for others. ஆண்டவர் இந்த வருடத்திலே உங்களை எப்படி மாற்ற போகிறார்? How God is going to change in this year? நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று மாற்ற போகிறார். He is going to change you, saying you shall be a blessing. உங்களை மாற்ற போகிறார். He is going to change you. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். You shall be a blessing. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். You shall be a blessing. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, விசேஷ விதமாக இந்த
ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நமக்கு என்னென்ன தேவையா இருக்கிறது, சிறு சிறு காரியங்கள், அதை சொல்லி முடிக்கிறேன். To receive the blessing, what are the need is that the small thing I'm going to tell you and finish. முதலாவது பொறுமை நமக்கு வேணும். First we need patience. யாக்கோபு 1:4 என்ன சொல்லுகிறது, அதை படிக்க கேட்போம். James chapter 1:4 what it says. யாக்கோபு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல், உங்க வாழ்க்கையில எந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் பாருங்க, ஒரு குறைவும் கிடையாது. பூரணரா மற்றும் நிறைவுள்ளவர்களா இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. அப்ப நீங்க இந்த ஆண்டு நீங்க பொறுமையா இருங்க. This year be patient. பொறுமையா இருங்க. Be patient. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? எந்த நேரத்திலும் பதறாதீங்க. Do not be hasty in any time. ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் ஐயா. The promise of God will be fulfilled. ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் அம்மா. The promise of the word will be fulfilled. அத நம்பு என்று சொல்லுங்கள். You say you believe that. காத்திரு என்று சொல்லுங்கள். You say wait. பொறுமையோடு இருங்க. Be with patience. ஆபிரகாம் பாருங்க, டென்ஷன் ஆயிரல. Abraham, you see, he was not with tension. ஆசீர்வாதமா இருப்பீர்னு சொன்னீர் ஆண்டவரே, இத்தனை வருஷம் ஆச்சு பிள்ளை செல்வம் இல்லையேன்னு ஒரு பதஷ்டப்பட்டு ஆண்டவர் விட்டு அவர் ஓடல. Lord, you said you shall be a blessing. So many years passed by, I did not have a child. He was not in haste. பொறுமையா இருந்தா He was with patience. தேவன் அருமையாய் ஆசீர்வதித்தார். The Lord blessed him wonderfully. முதலாவது உங்களுக்கு தேவையானது பொறுமை. First what you need is patience. பொறுமையா இருங்க. Be patient. ஆண்டவர் உங்க மேல கரிசனையா இருக்காரு. God has a kindness on you. நாங்க சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது எங்களுடைய சொந்த ஊராகிய எம் கல்லுப்பட்டிக்கு போவோம். When we are small, we went to our native M Kallupatti. எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் அங்க போன உடனே பிறக்கும். When we go there, we will have a greater joy. மோட்டார் போட்டு தண்ணீர் குளிக்கிறது போன்ற இடங்களை எல்லாம் போய் பார்க்க வேண்டும் என்ற ஆசை. I want to see the place where they put the motor and take bath. அங்க அந்த இடத்திற்கு போகும்படி எங்களுடைய மாமா ஒருவரை போய் கேட்போம். We will ask uncle to go there. சின்ன பசங்க எல்லாம் அவரை பிடிச்சிடுவோம். All the children will catch hold of him. மாமா அங்க போணும் அப்படின்போம். Uncle, we want to go there. அவர் எடுத்த உடனே சொல்லுவாரு, First he will say, பொறு ஆலன் பொறு. Wait Alan, wait. பொறு என்பார். Wait. அவர் என்ன சொன்னாலும் அவசரப்பட மாட்டாரு. Whatever he say, he will not accept. நிதானமா யோசிச்சு கரெக்டா மோட்டார் ரூம் சாவி இருக்கா எல்லாம் எடுத்து அப்புறம் வா ஆலன் கையை பிடிச்சு கூட்டி போவார். Patiently he will wait, he will think with the keys, that then he will take us. நம்ம ஆண்டவர் கூட அப்படித்தான் பார்த்துடுங்க. Our Lord also like that. அவசரப்பட மாட்டார். He will not be in haste. நீங்கள் தீவிரித்து புறப்படுகிறவர்களை போல புறப்படுகிறது இல்லை. Do not go as the one who go in haste. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். The Lord will go before you. இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே காக்கிறவராய் இருப்பார். The Lord of Israel will be behind you. அதனால பொறுமையா இருங்க. So be patient. உங்களுக்கு பூரணம் உண்டாயிருக்கும், நிறைவு உண்டாயிருக்கும், ஒரு காரியத்திலும் குறைவில்லாமல் இருக்கும். கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹalleluya. Hallelujah. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக let not your heart be troubled. பொறுமையோடு இருங்கள். Be with patience. இரண்டாவது, அந்த வாக்குத்தத்தத்திற்கு பாத்திரமாக நடந்துக்கிடுங்க. Secondly, behave such a way you are worthy of the promise. இப்படி நம்மை ஆசீர்வதிக்க அழைச்சிருக்கிறார்ல, இந்த அழைப்புக்கு பாத்திரமா நடந்துக்கிடுங்க. He has called us for the blessing, you be worthy of that blessing. இஷ்டப்படி பாவத்திலே வாழாதிருங்கள். Don't live in the sin. உலகத்தின் பின்னே ஓடாதிருங்கள். Don't go behind the world. எபேசியர் 4:1 சொல்லுகிறது, Ephesians 4:1 says, அழைப்புக்கு பாத்திரராக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லு. படிக்க கேட்போம். be worthy of calling, the scripture says. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்க நடங்க. அப்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து மற்றவர்களை சபிக்காதீங்க. Know that you been blessed, then do not curse others. இப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டுட்டீங்கன்றதை நீங்க நம்புறீங்களா? Do you believe that you've been called to be a blessing? மனரம்யமா வாழுவீங்க. You will live with contentment. நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு வாழுவீங்க. You shall be a blessing, you live like that. அதனால உங்களுக்குள்ள என்ன வேண்டும் இந்த நேரத்துல? So what you need inside this time, மற்றவர்களை சபிக்காதீங்க. do not curse others. உங்களுக்கு டென்ஷன் வரும். You will have tension. யாரையாவது சபிக்கணும் போல வந்தா, if you want to curse anyone,
one, நான் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கேன். I've been called to be a blessing. இந்த சூழ்நிலையில நான் என் வாயை அப்படியே அடக்கி அமைதலா என் நாவை பிடித்துக் கொள்வேன். நான் சபிக்க விரும்பல. In this situation, I will control my tongue. I do not want to curse. இந்த வருஷத்துல ஒரு நபரை கூட சபிச்சிடாதீங்க. This year, do not curse even a single person. ஒரு தேவ பிள்ளையை சபிச்சிடாதீங்க. Do not curse any child of God. ஒரு ஊழியக்காரனுக்கு எதிரா நிக்காதீங்க. Do not stand against any minister. உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதம் கொத்து கொத்தா இருக்கும் பாத்துக்கிடுங்க. The blessing which you are going to come is going to be so பெருகி பெருகி இருக்கும் பாத்துக்கிடுங்க. It is going to be multiplying. சொத்தாக இருக்கும் பாத்துக்கிடுங்க. It will be an inheritance. அப்ப நீங்க பாத்திரராய் நடங்க. Then walk as a worthy. உங்களுடைய நாவில் கண்ட்ரோல் இருங்க, வச்சுக்கொள்ளுங்க. You keep control in your tongue. பாத்திரராய் நடங்க. You need to be worthy. என்னடா இவ்வளவு பெரிய காரியத்துல பதவியில இவ்வளவு பெரிய நன்மையில நீ இருக்கேடா அப்படின்னு உங்க பெற்றோரே உங்களை கூப்பிட்டு சொல்லி இருக்கலாம். Your parents are told you are in the good blessing. அதுக்கு நீ பாத்திரமா நடடா. You need to walk worthy of that. ஆண்டவர் சொல்றாரு உங்களை அழைச்சிருக்கிறது ஆசீர்வதிக்க, அதனால பாத்திரமா நடந்துக்கிடுங்க. God says I call you to bless, so be worthy of that. கடைசியாக Lastly, ஆண்டவர் அதற்கு ஏற்றபடி நடக்கவும் சொல்றாரு. God says you need to walk accordingly. வேதாமத்திலே நீங்கள் பாருங்கள். Look into the Bible. ஆதியாகமம் 13:17 பாப்பீங்களானா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு சொல்லிட்டா கூட அவர் சொல்றாரு தேசத்தின் நீளம் எவ்வளவோ அகலம் எவ்வளவோ அவ்வளவு தூரம் நடந்து திரி. Genesis 13:17 he says even though you shall be a blessing, how much the nation walk over there. என்ன ஆண்டவரே நீர் தான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு இந்த தேசத்தை அந்த பக்கம் பார்த்தா எவ்வளவு தூரம் இருக்குன்னு உமக்கு வானத்துல இருந்து பார்க்க தெரியலையா, நான் தான் நடக்கணுமா அப்படின்னு அவர் கேட்கல. Lord, you said you shall be a blessing from the heaven, you can see how distant it is, why I should walk. நீளம் எவ்வளவு அவ்வளவு தூரம் நட. What is the length, you walk accordingly. அகலம் எவ்வளவு அவ்வளவு தூரம் நட. What is the breadth, you walk accordingly. அப்ப அதற்கு ஏற்ற கிரியை செய்ய ஆரம்பிங்க. You start do the deeds accordingly. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. Now you understand. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற கிரியைகளை நீங்க செய்யுங்க. You do what God wants you to do. உங்களுடைய தொழில்ல ஆர்டர் பண்ணுங்க. You do the order in your business. உங்களுடைய வீட்டுக்கு அடுத்த காரியங்களில் ஆர்டர் பண்ணுங்க. You do hard work in your housework. நிச்சயமாக நிறைவேறும். Definitely that will be fulfilled. ரோமர் 4:21 சொல்லுகிறது. Romans chapter 4:21 it says. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இல்லாமல் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி அது தேவனை மகிமைப்படுத்தி அதாவது ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says that he praised God, he became strong in his faith. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, ஆகவே கிரியை செய்யுங்க. That is why you need to do the work. தேவன் இந்த ஆண்டு தருகிற பலன் என்ன? What is the reward that God is going to give it this year? இந்த ஆண்டு தேவன் தருகிற பலன் என்ன? What is the reward God is going to give this year? ஆதியாகமம் 26:12 Genesis 26:12 நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்கிறவர் தருகிற பலன் என்ன? You shall be a blessing, the promise he gave. What is his reward? வசனத்தை வாசிக்கலாம். Let us read the scripture. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். வாவ், பாருங்க இந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைச்சு பாத்தீங்களா? 100 மடங்கு பலனை கர்த்தர் தந்தார். God gave 100-fold return of reward to him. இப்பொழுது ஆண்டவர் இங்கு நிற்கிறார் நம்மோடு கூட. Now God is standing with us. நமது மத்தியில் நிற்கிறார். He stand amidst of us. ஒரு வார்த்தையை ஆண்டவர் கூறுகிறார். God says one word. ஒரு மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னாலும் உனக்கு உண்டு. If you want one-fold return you have. சிலர் 2 மடங்கு ஆசீர்வாதம் பெறலாம். Some may get 2-fold return. சிலர் 10 மடங்கு பெறலாம். Some may get 10-fold return. நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் 100 மடங்கு பலனையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். If you are able to believe, God will give 100-fold reward. இந்த வருஷத்தில் தருவார். He will give this year. ஆகவே நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. இது ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தில் கூறுகிற சிறப்பு ஒரு பகுதியாய் இருக்கிறது. This is a special thing that God wants to give you in this promise. வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரரான ஈசாக்கை 100 மடங்கு தேவன் ஆசீர்வதித்து காண்பித்தார். The co-heir for the promise that God blessed Isaac 100-fold return. ஒரே வருஷத்தில் ஆசீர்வதித்தார். He blessed him in a single year. ஆகவே உங்களையும் அப்படியே நடத்துவார். God will lead you the same way. எழுந்து நிற்கலாமா? Let us all stand up this time. 100 மடங்கு பலனை நீங்கள் எதிர்பாருங்கள். You can expect 100-fold return. 2 மடங்கு பலனை எதிர்பாருங்கள். You can expect 2-fold return. 10 மடங்கு பலனை எதிர்பாருங்கள். You can expect 10-fold return. அப்படிப்பட்ட நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். God is going to do that kind of a good thing. நீங்கள் எவ்வளவு விசுவாசிக்கிறீர்கள் அத்தனை மடங்கு. How much ever you believe,
live that manifold நீங்கள் return. எவ்வளவு பாத்திரமாய் நடந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு மடங்கு How much you are worthy, that much full return. தேவன் தருவார். God will give you. ஏசா என்ன சொன்னார்? What did Asa said? வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், எனக்கு போதுமானது உண்டு யாக்கோபுன்னு சொல்றாரு. If you see in the Bible, he says to Jacob, I have enough. யாக்கோபு சொல்றாரு, எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. Jacob says, whatever I need, I have. உடன் சுதந்திரரா நீங்க இருந்தீங்கன்னா வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தருவார். If you are a co-heir, whatever you need, he will give you. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க. You are receiving this promise. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். Understand one thing. ஆண்டவர் உங்களை இந்த ஆண்டு நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God is going to bless you this year completely. 100 மடங்கு வரைக்கும் ஆசீர்வதிப்பார். He will bless you 100-fold time. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Loving God children, let not your heart be troubled. வாக்குத்தத்தத்தை கவனிங்க. Listen to the promise. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். You shall be a blessing. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். You shall be a blessing. யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை பாருங்கள். You look at the blessing of Jacob. வேண்டியதெல்லாம் கொடுத்தார். Whatever he need, he gave. ஈசாக்குக்கு ஆசீர்வாதத்தை பாருங்கள். Look at the blessing for Isaac. ஒரு வருஷத்தில் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். In a single year, 100-fold reward he got. ஆபிரகாமை பாருங்கள். Look at Abraham. ஆதியாகமம் 24:35 சொல்லுகிறது. Genesis 24:35 says. அவருக்கு வெள்ளியும் பொன்னையும் ஆண்டவர் கொடுத்தார். God gave gold and silver to him. கழுதைகள் பிரயாணத்துக்கு பயன்படுத்துவாங்க, கழுதைகள், அப்புறம் ஒட்டகங்கள் பயன்படுத்துவாங்க, ஒட்டகங்கள், அதுவும் ஆண்டவர் கொடுத்தார். They use a donkey and camel for traveling. God gave them also. கழுதைகளும் தருவார். He will give donkey also. ஒட்டகங்களும் தருவார். He will give camel also. ஆண்டவர் நிறைய நன்மை தருவார். God will give you so much of good things. வேலைக்காரர் வேலைக்காரிகள் தருவார். The male servant, female servant, he'll give you. என்று வேதவசனத்தில் சொல்லி இருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் உங்களுக்கு பலிக்கவும். Whatever is written in the scripture, that promise will become true to you. ஆண்டவர் கிரியை செய்வார். God will do the work. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. ஹalleluya. இந்த வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லா வாய் திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. அன்றைக்கு சாலமோன் என்ன பண்ணார்னா, கவனிச்சுக்கிடுங்க, அவர் சொன்ன ஜெபம் ஒரு நாள் மட்டும் பதில் கிடைச்சிட்டு போக கூடாது, எப்பொழுதும் இருக்குன்றதுக்காக 22,000 ஆடுகள் பலியிட்டாரு. 1,20,000 ஆடுகள் பலியிட்டாரு. சமாதான பலி. எனக்கும் உமக்கும் எந்த சண்டை இல்லை ஆண்டவரே. அது மாதிரி நீங்க உட்கார்ந்து முதல் வாரத்துல 1000 ஸ்தோத்திர பலி நீங்க ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கும் உமக்கு நடுவே எந்த கசப்பும் இல்லை ஐயா, நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் எனக்கு உம்முடைய குமாரனையே ஆண்டவரே நீர் பலியா கொடுத்துட்டீரு, அவர் ரத்தம் சிந்தி மரிச்சிட்டாரு, உயிரோடு எழுந்துட்டாரு, அதனால நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்ற இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு அப்படியே தாரும், என் வீட்டுக்கு அப்படியே தாரும், என் உடன் சுதந்திராய் இருக்கிற பிள்ளைங்க பேர பிள்ளைங்களுக்கு அப்படியே தாங்க ஆண்டவரே, விட மாட்டேன் என்று நீங்க ஸ்தோத்திர பலி சொல்லுங்க. ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, தேவனுடைய பரிசுத்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். 100 மடங்கு பலன், 2 மடங்கு பலன், 10 மடங்கு பலன், ஹalleluya, 1 மடங்கு பலன். நீங்க சொல்றீங்க, சிலர் சொல்றாங்க 2 மடங்கு பலன் அடைஞ்சா போதும், இப்ப இருக்கிறத விட 2 மடங்கு என்னை ஆசீர்வதித்தா போதும் என்று அழுகிறீர்கள். ஆண்டவர் உங்களை மெய்யாகவே 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 2 மடங்கு நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி அப்படி கண்ணீர் வடிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நீங்கள் உங்கள் விசுவாசத்துக்கு தக்கதாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். 100 மடங்கு பலன் அடைகிறவர்களும் உண்டு, உண்டு, உண்டு. தேவன் உங்களை நடத்த போகிறார். ஒருவேளை 100 மடங்கு சமாதானத்தை உங்கள் வீட்டில் தருவார், 100 மடங்கு ஆசீர்வாதமாகிய ஆவிக்குரிய நன்மைகளை தருவார். எந்த பகுதியில் 100 மடங்கு ஆசீர்வாதம் தரப்போகிறாரோ தெரியாது. பொருளாதார பிரகாரமாக 2 மடங்கு தேவன் ஆசீர்வதிக்க கூடும், பொருளாதார பிரகாரமாக 10 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க கூடும். தேவனை பார்த்து கெஞ்சுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி,
முடியும். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. தேவனுடைய வல்லமை நம்மை மூடிக்கொள்ளுகிறது. என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புது ஆண்டில் நின்று உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆண்டு ஒரு அடையாளத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். அது சிறப்பாய் இருக்கும். உனக்கு ஒரு அடையாளத்தை தருவேன். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கு சிறப்பான அடையாளம் தருவேன். 100 மடங்கு ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது அந்த ஊர் மக்களே இவர் மிகவும் பெருகுகிறார் என்று கண்டு கொண்டார்கள். கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டு கொண்டார்கள். அதை போல தேவன் உங்களோடு இருக்கிறார், இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதை அறியும்படி ஒரு பெரிய அடையாளத்தை நான் தருவேன். மனுஷர் கண்கள் காண நான் கட்டளை இடுவேன். மனுஷர் கண்கள் காண உங்களுக்கு அதை கட்டளை இடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், வாக்கு பண்ணுகிறார். ஹalleluya. ஓ, இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய கை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவரையும் பிடித்து இப்பொழுது பலப்படுத்துகிறது. உங்கள் வலது கையை பிடித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். உங்கள் வலது கரத்தை பிடித்து கொண்டு சொல்லுகிறார், பயப்படாதே, இந்த ஆண்டு நீ ஜெயமாய் வாழுவாய். பயப்படாதே, இந்த ஆண்டு நீ நன்மைகளை பெறுவாய், சித்தி பெறுவாய். இந்த ஆண்டு நீ ஜெயமாய் வாழுவாய். உன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அரணும் கோட்டையுமாய் இருக்கிறேன். ஹalleluya. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தத்தை தூர எறிந்து விடாதிருங்கள். பிடித்துக் கொள்ளுங்க, பிடித்துக் கொள்ளுங்க, பிடித்துக் கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நான் அரணும் கோட்டையுமாக இருப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் வாக்கு பண்ணுகிறார். இரக்கமுள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி, இரக்கமுள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி. தேவனை தேடி வந்திருக்கிறவருடைய வீடு முழுவதிலும் புகை போல, பனி போல தேவ மகிமை இறங்குகிறது. இப்பொழுது சிறு பிள்ளைகளை ஆண்டவர் தொடுகிறார். அவருடைய நெற்றியில் ஒரு அடையாளம் இடுகிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் அடையாளமாய் போடப்படுகிறது. இப்பொழுது 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 ஆண்டவர் தாமே போடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தாமே அடையாளம் இடுகிறார். உங்களை காக்கும்படிக்கு நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார்.